Next fifth question பாருங்க. A sweet is in the shape of rhombus. ஒரு ஸ்வீட்ஸ் வந்து ரோம்பஸ் ஷேப்பில் இருக்கா, அதோட whose diagonals are given as 4 cm and 5 cm. அது ரெண்டு டயகனல்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டோடது. The surface of the sweet should be covered by an aluminum foil. அதாவது அந்த ஸ்வீட் வந்து அதோட சர்ஃபேஸ் என்ன பண்ணுறாங்களா, அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறாங்களா. Find the cost of aluminum foil used for 400 such sweets. அந்த அலுமினியம் எத்தனை ஸ்வீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களா, கவர் பண்ணுறதுக்காக 400 ஸ்வீட்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறாங்களா. அது பெர் 100 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்க, 7 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்து 400 ஸ்வீட்ஸ் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு யூஸ் பண்ணி கவர் பண்ணணும். அப்போனா அது டோட்டலாக எவ்வளோ ரேட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, சம்குள்ளே போயிடலாம். ஓகே பாருங்கள், அதாவது என்னென்ன இந்த ரோம்பஸ் ஷேப்பாக இருக்க அந்த ஸ்வீட் வந்து டயகனல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அந்த ஷேப் எப்படி இருக்கா, ரோம்பஸ் ஷேப்பில் இருக்கா. அந்த டயகனல் வந்து 4 cm, இன்னொரு டயகனல் வந்து 5 cm கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் அது அந்த டயகனலோட அந்த ஸ்வீட்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஒரு ஸ்வீட்டோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த ஒரு ஸ்வீட்டோட ஏரியாவுக்கு தான் 2 டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும்னா அந்த அப்படி ஃபார்முலா எழுதிக்கோங்க. 1/2 × d1 × d2. d1 வந்து 4 கொடுத்துருக்காங்க, d2 வந்து 5 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே என்ன பண்ணலாமா, கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் 1 டைம் வரும். இது வந்து 2 2s are 4. இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 5s are 10. இங்கே சென்டிமீட்டரை கொடுத்துருக்கா. அப்புறம் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இந்த ஏரியா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஏரியா 1 ஸ்வீட்டுக்கு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க டோட்டலாக எத்தனை ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க, 400 ஸ்வீட். அப்படின்னா என்ன பண்ணும், 1 ஸ்வீட் 1 கொடுத்து மெனிக்கேட்டை என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டாங்க. இப்போ 400 என்ன பண்ணணும், இந்த 400 10 மல்டிபிள் பண்ணணும். 400 × 10 என்ன வரும், ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 1 4. டோட்டலாக எத்தனை 0 இருக்குது, 3 0 இருக்குது. 3 0 அப்படியே போடுங்க. அப்போனா என்ன வருது, 400 ஸ்வீட்டுக்கு 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்குது. ஓகேவா, அவங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பெர் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு அலுமினியம் ஃபாயில் காஸ்ட் வந்து 7 rupees கொடுத்துருக்காங்க. நல்ல கொஷினில் வந்து காஸ்ட் ஆஃப் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அலுமினியம் ஃபாயிலுக்கு 7 rupees. இப்போ 100 ஸ்கொயர் மீட்டருக்கு தான் 7 rupees கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ டோட்டலாக எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கணும், 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 7 rupeesனால் ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போனா இப்போ மெனி கொடுத்துட்டு 1 கேட்ட என்ன பண்ணும், டிவைட் பண்ணுமா. இப்போ டோட்டலாக என்ன 100 ஸ்கொயர் மீட்டருக்கு 7 கொடுத்துருக்காங்களா, 7 போட்டு என்ன பண்ணும், 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 ஸ்கொயர் சென்டிமீட்டரோட காஸ்ட் கிடைக்கும். இப்போ 100க்கு வந்து 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 7 rupeesனா ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணணும், அது மெனி கொடுத்துட்டு 1 கேட்டாங்க, டிவைட் பண்ணணும். அப்புறம் கொடுத்துருக்க 7லேருந்து 100 நம்ம டிவைட் பண்ணணும். இது ரெண்டும் வந்து அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இது ஆட் நம்பர், இவன் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு, 7/100. இப்போ டோட்டலாக எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கணும், 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 7/100. இப்போ 1 கொடுத்துட்டாங்க, 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து 7/100. இப்போ டோட்டலாக 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ 1 கொடுத்து மெனி கொடுத்தா என்ன பண்ணும், நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இது எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்குது, 7 × 40. இப்போ நான் 7 4s are 28. அங்கே 0 இருக்குது, அது அப்படியே போட்டுங்க. அப்புறம் என்ன எவ்வளோ ருபீஸ் ஆகுது, 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு அலுமினியம் ஃபாயிலோட அந்த காஸ்ட் எவ்வளவு, 280 rupees ஆகுது. ஸோ த காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் யூஸ்ட் ஃபார் 400 ஸ்வீட்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது, 280 rupees. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க டயகனல் வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு தான் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். அது 10 வந்துச்சு. டோட்டலாக 400 ஸ்வீட்டாக 400 அந்த 10 மல்டிபிள் பண்ண 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ நம்ம என்னென்னா அங்கே கொடுத்துருக்கிறது தான் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு தான் 7 rupees காஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்லேருந்து 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிவைட் பண்ணோம். 7/100 வந்துச்சு. இப்போ டோட்டலாக 400 ஸ்வீட் வந்து எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர், 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ இப்போ 1 கொடுத்து மெனி கேட்டால் மல்டிபிள் பண்ணோமா. இப்போ 7/100 × 4000. இங்கே 2 0 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம 7 × 40 வரும். மல்டிபிள் பண்ணால் 280 rupees வரும். நல்லா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்.
ஓகே, இப்போ என்ன பண்ணிடு 2 பாயிண்ட் எக்ஸைட் 2.2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.